என்ன பார்த்தா கொஞ்சம் ஓப்பனிங்கில் பார்த்தா கொஞ்சம் ஃபீலிங்கு நல்லாயிருக்கும் படம் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ஏதாவது சீன்ஸ் எதுவும் கட் ஆகிருக்குமா எனக்கு ஒரு ஃபீலிங் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதான் காலைல ஆஃபீஸ்க்கு கிளம்புறதுக்கு முன்னாடி ஷோ பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு காலைல வந்தோம். கடைசியில் பார்த்தா இந்த மாதிரி ஷோ கேன்சல்னாங்க. இப்போ அப்படியே எக்ஸ்ட்ரா போச்சு இன்றைக்கி ஒரு நாள். பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. இந்த ஷோ கேன்சல் ஆனதுனால இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போச்சு. தேவையில்லாமல் பாருங்கள், இன்றைக்கி லாஸ் ஆஃப் தான் ஆகும் எங்களுக்கு. தேவையில்லாமல் நீ மந்த் எண்டு வேறு, தேவையில்லாமல் லீவை போட்டு கெட்ட பேர் தான், ஆஃபீஸ்லேயும் கெட்ட பேர் தான். இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? நீ ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஐயோ ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுங்க. 8 மணிக்கு ஷோ இல்லைன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா ஓகேன்றதுலாம். இப்போ தேவையில்லாமல் 300 ரூபா டிக்கெட் எடுத்து பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக லீவ் வேறு, இன்றைக்கி ஆஃபீஸ் லீவ் வேறு போட்டு இந்த நானும் பாவம் ஏமாச்சானோ லீவை போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது முன்னாடியே ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கணும். ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தான் தெரியணும், தேட்டர் விநாயகர்கள் தான் தெரியும் 8 மணி ஷோ ஸ்பெஷல் ஷோ போடுவாங்களா மாட்டாங்களான்ட்டு. தேவையில்லாமல் போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுதான் என்ன சொல்கிறது. இப்போ வேறு எந்த ஷோவும் கிடைக்கல, இப்போ வேறு எந்த ஷோவும் இல்லை, எல்லா ஷோவும் ஃபுல்லாகிட்டு இருக்குது. இப்போ என்ன பண்ண முடியும் நாங்கள் சொல்லுங்கள்? இல்லைனா அதுக்கேற்ற மாதிரி இவங்க எதனாச்சும் அரேஞ்ச் பண்ணணும், நைட் ஷோ எதனாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணணும். அதுவும் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. అవ్వதான் முடிஞ்சிச்சு. టికెట్ మనం తీసినాము, మళ్ళీ రిటర్న్ ఇచ్చి క్యాష్ రిటర్న్ తీసుకొని పోతున్నాం. షో క్యాన్సిల్ అంటమ్మా. షో టైం அநியாயமா டைம் வேலைக்கு போகிறது டைம் இதில் வேஸ்ட் ஆயிடுச்சுல. ரொம்ப எதிர்பார்ப்பு சார். கிட்டத்தட்ட பாகுபலி ஃபஸ்ட்டு பார்ட் வரும்போது பார்ட் 2 ஆரம்பிச்சாங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா. அப்போதுலேருந்து ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பாக இருந்தது. இப்போ ஏமாத்துற மாதிரி இருக்குது. தியேட்டர் ஓட்டுறவங்க தெரியும். ஆனால் ஜனங்க எங்களுக்கு தான் அது எதிர்க்கல லைசன்ஸ் இல்லாமல் ஸ்பெஷல் ஷோவுக்கு டிக்கெட்டு தராங்க. இப்போ ஏமாத்துற மாதிரி இருக்குது ஸ்பெஷல் ஷோவுக்கு. தான் நேற்றுக்கு அதுக்கு ஆஃபீஸ் லஞ்ச் டைமில் வந்தேன். லஞ்ச் டைமில் டிக்கெட் எடுத்துகிட்டு போனேன். இன்றைக்கி 8 மணிக்கு எதிர்க்கல. இன்றைக்கி லீவு சொல்லிட்டேன். நான் லீவு சொல்லிவிட்டு வந்தால் என்னோடய எதிர்பார்ப்பு, என்னுடைய எல்லாமே பார்ட் 2 எல்லாமே கேன்சல் ஆகி போச்சு. கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன். என்ன சொல்கிறது தெரியல. சத்யராஜ் தமிழ்நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணதுனால கேன்சல் ஆகிருந்தாலும் இருக்கும். கர்நாடகாவுக்கு ஆமாண்ணா வரேன்னு சொல்லி நான் 8 மணி ஷோக்கு இருந்தாங்க. எல்லா இடத்துலையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. இல்லை என்னன்னு தெரியல. நேற்று என்ன 120 ரூபா டிக்கெட்டை 300 ரூபாய்க்கு விற்றா யார் வாங்குவா? டிக்கெட்டே போல் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ காசு திருப்பி தராங்க. ஆஃபீஸ் போகிற டைம் ஆனால் அதெல்லாம் என்னடா பாகுபலி பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு ஷோ 8 மணி ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேலை வட்டிலாம் விட்டு நேற்று லைனில் நின்று டிக்கெட்டை வாங்கினோம் 300 ரூபா கொடுத்து. ஷோ இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவர்கிட்ட வாங்கணும். படத்தை பற்றி டிக்கெட் ட்ரைவ் பண்ண பண்ணியிருக்காங்களா? அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? பாகுபலி படம் பார்க்க முடியாமல் ஏமாற்றத்தில் போகிறீங்க. அதை பற்றி சொல்லுங்கள். டிக்கெட் வாங்கி அடுத்த ஷோ வச்சு 11:30 மணிக்கு இருக்கா? இல்லை, இன்னைக்கு ஃபுல்லாக இருக்காங்க. படம் இருக்கா, ஆனால் டிக்கெட்டில் இப்போ 8 மணி ஷோ கேன்சல் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு வந்தீங்க, கேன்சல் ஆகிருக்கு. எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா மார்னிங்கே எழுந்துச்சி ஆஃபீஸ் போகாமல் லீவ் போட்டு வந்திருக்கோம். பார்த்து கேன்சல் 8 மணிக்கு பார்க்கலாம்னு நினச்சோம். இப்போ ஆனால் பார்க்க முடியல. ஷோ ஏதோ ப்ராப்ளம்னால வரல அப்படிங்கிறாங்க. என்னன்னு தெரியல, இனிமேல் தான் தெரியும். 11:30 மணிக்கு டிக்கெட் இல்லைங்கிறாங்க. இனிமேல் வேறு தேட்டரில் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும்.